இன்னைக்கு 1ஆம் தேதின்னு வச்சுப்போம். இன்னைக்கு காலையில் என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட அவங்க 3ஆம் தேதி பெங்களூர் போகிறேன்னு சொன்னாங்க. இதை என் அம்மா கிட்ட நான் இன்னைக்கு சாயந்தரமே சொல்கிறேன். இதை இங்கிலீஷில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் சொல்லும்போது மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட் ஷீ வில் பி கோயிங் டு பெங்களூர் ஆன் த 3rd இப்படி வருமா, இல்லை மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட் ஷீ வுட் பி கோயிங் டு பெங்களூர் ஆன் த 3rd இப்படி வருமா? ரெண்டுமே கரெக்டு தாங்க. முதல் சென்டென்ஸ் சூழ்நிலை ரீதியாக சரி, ரெண்டாவது சென்டென்ஸ் இலக்கண ரீதியாக சரி. என்ன மேடம் சொல்கிறீங்க? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி வில்லு வரும்? வில் உட்டாக மாறி தானே வரணும் அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. 99% அப்படித்தான். ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்கு? ரிப்போர்ட் பண்ணப்படுற செய்தி இன்னும் நிகழாமல் இன்னும் எதிர்காலத்தோட நேரடி தொடர்பில் இருக்கும்போது பாஸ்ட் டென்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு வேளை என் ஃப்ரெண்டு சொன்னதை நான் 3ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 4ஆம் தேதியோ இல்லை 5ஆம் தேதியோ என் அம்மா கிட்ட ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் சொல்ல வேண்டி வந்தால் அப்போ மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட் ஷீ வுட் பி கோயிங் டு பெங்களூர் ஆன் த 3rd அப்படின்னு சொல்கிறது சென்சிபிளாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது ரொம்பவே அட்வான்ஸ்ட் அண்ட் டெக்னிக்கல் கிராமர். இந்த கிராமர் ரூல் நம்ம ஸ்கூல்ஸில் உள்ள சிலபஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைங்க அவங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எப்படி சொல்லி தராங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா?